ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராண்ட்மாஸ் கேலரி. நம்ம காரைக்குடி ஆன்டிக் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்த சில பொருட்களை இன்றைக்கி விற்பனைக்காக வைக்கிறேன். அதை பற்றின டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பார்க்குற பொருளில் எதுவும் பொருள் பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கனாலே அவைலபிள் ப்ராடக்ட், அதோட ப்ரைஸு, இமேஜு, அந்த பொருள் இருக்க வீடியோ நம்பர் எல்லாமே வரும். அதன் மூலியமாகவே நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். எதுவும் டவுட் இருந்தால் அந்த நம்பருக்கே நீங்கள் நேரடியாக கால் பண்ணியும் பேசலாம். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது பித்தளையில் உள்ள ஒரு பூஜை தட்டு தான். தேங்காய் பழம்லாம் வச்சு பூஜைக்கு பயன்படுத்திக்கலாம். பின்னாடி கருப்பாக இருக்கிறது மெழுகு தான். அது நம்ம ஹீட்டில் வச்சோம்னா போயிடும். புதுசாக இருக்கணுங்கிறதுக்காக அப்படியே போட்டிருக்கோம். அதோட சைஸ் வந்து 9 இன்ச்சு சைஸ் உள்ளது. இந்த பீஸ் வந்து 900 ரூபான்னு விலை கொடுக்குறேங்க. 900. நல்ல அழுத்தமாக கனமாக இருக்கக்கூடியது அந்த காலத்து பீஸு. அதே மாதிரி அடுத்தது பார்க்குறது ஒரு பித்தளை பேசனு. இது நல்ல பெரிய பேசனு, 1 அடி சைஸ் இருக்கக்கூடியது. நல்ல கண்டிஷனில் இருக்குது. நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிசைகிறதுக்கு இல்லை வேறு வீட்டு யூஸ்களுக்கு வச்சுக்கலாம். கண்டிஷன் வந்து நல்ல அந்த ஒரு இந்த பளபளப்பு, அந்த புதுசு அந்த காலத்து பீஸு. ஆனால் பளபளப்பு வந்து இப்போ உள்ளது மாதிரி பளபளப்போடு இருக்குது. இந்த பீஸ் வந்து 1600 ரூபான்னு விலை கொடுக்குறேன். 1600. இன்றைக்கி இந்த கண்டிஷனில் இந்த ஷைனிங்கில் பித்தளையே வர்றதில்லை. அடுத்ததாக பார்க்குறது ஒரு கொட்டாச்சியில் செஞ்சுருக்க ஒரு பீஸ் தான். ஒரே தேங்காய் கோகோனட் ஷெல்லில் செஞ்சுருக்கிறது. கொட்டாங்குச்சி ஒரே ஷெல் எடுத்து அழகாக கீழே ஒரு பவுல் மாதிரியும் அதுக்கு மேலே ஹேண்டிலும் பண்ணியிருக்காங்க. ஒரே பீஸு, ஜாயிண்டெல்லாம் கிடையாது. அந்த ஆர்ட் ஒர்க்குக்கு தான் காசு. அது போக அந்த வரும்புலையெல்லாம் சின்னதாக அவ்வளோ அழகாக சின்ன ஹோலாக இருக்கும். அவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. சைஸ் பார்த்தோம்னா 6 இன்ச்சுக்கு, உயரம் வந்து 5 இன்ச்சு உடையது. இந்த பீஸ் வந்து 900ன்னு விலை கொடுக்குறேங்க. இதெல்லாம் வித்தியாசமான பொருட்கள் அப்படிங்கிறதுல, கலை பொருட்கள்ங்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு வர்றது தான். நம்ம ஒவ்வொரு வீடியோவுக்கும் நம்ம வித்தியாசமான பொருட்களை காமிக்கணும், போடணும் அப்படிங்கிறதுல. ஏன்னா பொருளே இன்றைக்கி கிடைக்க மாட்டேங்குது. ரொம்ப கம்மியான பொருள் தான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். அடுத்ததாக பார்க்குறது ஒரு ரோஸ்வுட் மரத்தில் உள்ள ஒரு போட்டு. இதில் வந்து பித்தளையிலேயே கொடுத்துருக்குறாங்க. அந்த இதுமெல்லாம் டிசைன் ஃபுல்லாக ரோஸ்வுட்டும் பித்தளை 2 மட்டுமே வச்சு செஞ்சுருக்குறாங்க. போட்டு வந்து நிறைய பேர் விருப்பப்பட்டு வாங்குறவங்க. டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்கு வீட்டில் வைக்கிறது நல்லதுங்கிற மாதிரி. இது வந்து அந்த காலத்தில் உள்ள ரோஸ்வுட் மரம். பித்தளையும் அந்த பார்த்தாலுமே தெரியும். சைஸ் வந்து 6 இன்ச்சுக்கு 6 இன்ச்சு உள்ளது. ரேட் வந்து 1600 ரூபாய். 1600ன்னு விலை கொடுக்குறேங்க. நம்ம சொல்கிற ரேட் எல்லாமே இன்க்ளூடிங் கொரியர். ஒரிஜினல் ரோஸ்வுட் மரம். அது சைடில் 2 இடத்துலையும் மேலே அந்த இடத்துலையுமே பித்தளையிலேயே கொடுத்துருக்குறாங்க. அடுத்தா பார்க்குறது வந்து காப்பரில் உள்ள ஒரு குண்டான். காப்பரில் மோஸ்ட்லி பாத்திரங்கள் கிடைக்கிறது இல்லை. செட்டிநாடு சைடு மட்டும்தான் கிடைக்குது. இது முழுக்கவே அந்த காலத்து காப்பர். நல்ல கண்டிஷனில் உள்ளது. நான் அப்படியே போட்டிருக்கேன். நம்ம வாஷ் பண்ணோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். சைஸ் வந்து உங்களுக்கு 7.25 இன்ச்சு வந்து அகலம் இருக்குது. 3.5 இன்ச்சு உயரம் இருக்கக்கூடியது. நல்லா அகல குண்டான். மல்டிபர்பஸை நம்ம எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 1400 ரூபான்னு விலை கொடுக்குறேங்க. ஒரிஜினல் செம்பு. மொனையெல்லாம் அழகாக வரும்ப மடக்கி விட்டு செஞ்சுருக்குது அந்த காலத்து பீஸு. அடுத்ததாக பார்க்குறது மங்கில் உள்ள பாத்திரங்க தான். மங்கில் வந்து இப்போ ஃபஸ்ட்டு பார்க்குறது ஒரு பணியார கல் மாதிரி இருக்கக்கூடியது. 3 இது உள்ள ஒரு பணியார கல் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பீஸு. இந்த மாதிரி பீஸ் அதிகம் கிடைக்காது. இந்த கிடைச்சதுனால வாங்கிட்டு வந்திருக்கேன். இதுக்கு மூடி கிடைக்கல. இந்த மாதிரி தான் கிடைச்சது. சரி பரவாயில்லன்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த பீஸ் வந்து உங்களுக்கு சைஸ் பார்த்தோம்னா ஒரு 8 இன்ச்சு சைஸ் அகலம் இருக்குது. நல்ல குழி வந்து நல்ல பெரிய குழி, நல்ல பெரிய சைஸாக இருக்க மாதிரியான ஒரு சைஸு. வித்தியாசமான பொருட்கள் அப்படிங்கிறதுல பார்த்து எடுத்துகிட்டு வர்றது தான். அந்த குழிப்பணியார சட்டி இருக்கிறது சைஸ் மட்டும் 8 இன்ச்சு இருக்கக்கூடியது. ஹேண்டில் பார்த்தோம்னா நீளமாக வரும். அந்த பீஸ் வந்து 1600 ரூபாய். 1600ன்னு விலை கொடுக்குறேன். அடுத்ததாக பார்க்குறது மங்கில் உள்ள ஒரு மினி அஞ்சரை பெட்டி பாக்ஸ் மாதிரி உள்ளது. 4 கிண்ணமும் இருக்கக்கூடியது. சின்னதாக நம்ம கடுகு உளுந்த பருப்பு இந்த மாதிரி ஜீரகம் இந்த மாதிரி இருக்கிறதுல நம்ம கொஞ்சமாக போட்டு நம்ம பக்கத்துலேயே ஸ்டவ்வுக்கு பக்கத்துலேயே வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை மினியேச்சர் பீஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பீஸ் வந்து 1400 ரூபான்னு விலை கொடுக்குறேன். 1400. சைஸ் பார்த்தோம்னா 4.25 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. சின்ன கிண்ணம் தான். அவங்க கொஞ்சமாக தான் பிடிக்கும். நம்ம அவங்கவுங்க சொந்த பர்பஸ்க்கு எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்க்குறதும் மங்கில் இருக்கக்கூடிய ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கக்கூடிய ட்ரே. இதுவும் நிறைய பேர் விருப்பப்பட்டு கேட்கறதுனால கிடைக்க வாங்கிட்டு வந்து போட்டுட்ருக்கேன். சைஸ் பார்த்தோம்னா ஒன்று பெருசு வந்து 5.5 இன்ச்சுக்கு 7.5 இன்ச்சு இருக்கக்கூடியது. சின்னது வந்து 5 இன்ச்சுக்கு 7 இன்ச்சு, 1/2 இன்ச்சு வித்தியாசம். 2 பீஸும் செட்டாக தான் விலைக்கு கொடுக்குறேன். ஏன்னா வாங்குறவங்களுக்கும் பெனிஃபிஷியலாக இருக்கணும்னு. இது 2 சேர்த்து 1200 ரூபான்னு விலைக்கு கொடுக்குறேங்க. 1200. அடுத்ததாக பார்க்குறது வெள்ளைப்பித்தளையில் உள்ள ஒரு விளக்கு தான். நல்ல கனமாக இருக்கக்கூடிய ஒரு விளக்கு. ஃப்ரெஷ் பீஸு. அந்த புழங்காத விளக்கு செஞ்ச வாக்கில் அப்படியே பத்திரமா இருந்தது. நல்லா பார்க்க வெள்ளி மாதிரியே இருக்கக்கூடியது. சைஸ் பார்த்தோம்னா 10 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடிய ஒரு விளக்கு. பின்னாடி பார்த்தோம்னா அந்த சுண்ணாம்பு அந்த செஞ்சுட்டு அதை பூசுவாங்க இல்லையா, அந்த இதோடயே இருக்கக்கூடியது. அந்த விளக்குக்கு வச்சுருக்கிற இடத்துல கூட அந்த வெள்ளை கலரில் அந்த சுண்ணாம்பு பூசின வாக்கில் இருக்கிறது ஃப்ரெஷ் பீஸு. இந்த பீஸ் வந்து 7400 ரூபாய். 7400ன்னு விலைக்கு கொடுக்குறேன். 2ஆக கழட்டிக்கலாம். அது 2 மேலே ஒன்று கீழே ஒன்றுன்னு 2 பார்ட்டாக நம்ம கழட்டிக்கலாம். கிடைக்க வாங்கிட்டு வந்து போட்டுட்ருக்கோம்.
வெள்ளை பித்தளையும் இன்றைக்கி ரொம்ப டிமாண்டாக போயிட்டுருக்கு. அடுத்ததாக பார்க்குறது ஒரு வித்தியாசமான பீஸ் கிடைக்காது. இது வந்து பர்மா ஓலைத்தடுக்கு. நம்ம ஏற்கனவே நிறையா ஓலைத்தடுக்கு போட்டிருக்கோம். இது ஒரு ஓலைத்தடுக்கு தான், பட் டெக்கரேட்டிவ் ஓலைத்தடுக்கு. இது கொஞ்சம் வித்தியாசமானது. ஒரு அடிக்கு ஒரு அடி இருக்கக்கூடியது. அந்த ஓலை வந்து இந்த இடத்துல மட்டும்தான் அது ஓலைங்கிறதே தெரியுது. ஏன்னா உள்ளே வந்து ஓலை வச்சு பின்னிட்டு வெளியில் ஃபுல்லாக துணி வச்சு தச்சுருக்காங்க. ஃபுல்லாகவே கைவேலைப்பாட்டிலே செஞ்சுருக்குறாங்க. தச்சுருக்கிறது ஃபுல்லாக டிசைன் பார்த்தோம்னா கிளி டிசைன் மாதிரி 2 சைடும் 4 சைடும் பார்த்தா 2 கிளி இருக்க மாதிரி 8 கிளி இருக்க மாதிரி டிசைன் இருக்குது. சென்டரில் பார்த்தோம்னா அது பூ டிசைன் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஒரு சாமி சிலையெல்லாம் வைக்கணும்னா எழுந்தரில் பண்ணோம்னா இதில் வச்சு வைக்கலாம். அப்படி இல்லை நம்ம ஒரு டெக்கரேட்டிவாக சாமி சிலைகளுக்கு பின்னாடி ஒரு டெக்கரேட்டிவாக நம்ம வைக்கணும்னாலும் வச்சுக்கலாம். மல்டிபர்பஸாக எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய பெரிய தேர்லாம் இருக்கும் இல்லையா, டிசைனு தேர்ல எல்லாம் தொங்க விடுவாங்கள்ல, அந்த மாதிரி டிசைன் உள்ள ஒர்க் உள்ளது. இது வித்தியாசமான பீஸு. இப்போ இந்த 2 பொம்மைக்கு பின்னாடி வைக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி ஒரு நம்ம சாமி சிலைகள் வைக்கும் போது அதுக்கு பின்னாடி வைக்கிறதுக்கு ஒரு டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி 100 பீஸ் வேணும்னா கிடைக்காது அந்த மாதிரியானது. இந்த பீஸ் வந்து 1400 விலை கொடுக்குறேன், 1400 அடுத்தா பார்க்குறது பொம்மை தான். ஒரு பொம்மை வந்து மேளம் கொட்டுற மாதிரியும் இன்னொன்று நாதஸ்வரம் வாசிக்கிற மாதிரியும் பொம்மை. இதில் நாதஸ்வரம் இல்லை, நம்ம ஒரு குச்சி மாதிரி சொருகி வச்சுக்க வேண்டியதுதான். அந்த காலத்து பொம்மை நல்ல அந்த காலத்து பொம்மையாக இருந்தாலும் ஃப்ரெஷ் பீஸாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு பிடிச்சிரும், அதனால் எடுத்துகிட்டு வர்றது தான். நல்ல அழுத்தமாக இருக்காது. இந்த மாதிரி பொம்மையெல்லாம் வந்து உள்ளே கம்பி கொடுத்து செஞ்சுருப்பாங்க. அந்த மேளம் கொட்டுற அந்த பொம்மையில் தெரியும், கைக்கிட்ட ஒரு கம்பி நீட்டிகிட்டு இருக்கும். அந்த கால இந்த இடத்துல தெரியுது பாருங்கள். இப்போ வரதுலாம் அப்படி கிடையாது. இதில் பழைய பொம்மையெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா உடல் அமைப்பு மாதிரியே செஞ்சு அந்த கைக்கெல்லாம் கம்பி கொடுத்து உடஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ அழுத்தமாக செஞ்சுருப்பாங்க. அந்த பொம்மை வந்து ஒரு பொம்மை 1500, 2 பொம்மையும் 2200 வருங்க. அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய 2200 டால். அடுத்ததாக பார்க்குறது பித்தளை தோண்டி தான். ஒன்று வந்து 8 இன்ச்சு சைஸ் உள்ளது, இன்னொன்று வந்து 9 இன்ச்சு சைஸ் உள்ளது. 8 இன்ச்சு சைஸ் உள்ளது வந்து ஒரு 3 லிட்டர் பிடிக்கக்கூடியது, பெருசு வந்து 5.5 லிட்டர் கிட்ட பிடிக்கக்கூடியது. சின்னது வந்து 1500 விலைக்கு கொடுக்குறேன், பெருசு வந்து 1900 விலைக்கு கொடுக்குறேன். சின்னது வந்து நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு தோண்டி மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு கொடுக்கலாம். கொஞ்சம் ஏன்னா 3 லிட்டருங்கும் போது கொஞ்சம் கொள்ளளவு கம்மி தான். அதே பெருசு வந்து உங்களுக்கு 5.5 லிட்டருங்கும் போது நம்ம கிச்சன் மேடையிலேயே பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே வந்து பார்த்தா பின்னாடி பார்த்தோம்னா அந்த மெழுகோடு இருக்கும் பாருங்கள், புதுசு யூஸ் பண்ணாத பீஸு, எந்த இடத்துலையும் சொட்டையெல்லாம் இல்லாதது. சின்னதை விட பெருசு நம்ம கை விட்டு மோக்கிறதுக்கெலாம் ஈஸியாக இருக்கும். நம்ம ரெகுலர் யூஸுக்கு பெருசு எடுத்துக்கலாம். சின்னது வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கு, விளையாட்டுக்கு, இந்த கொஞ்சம் தண்ணி பைப்பு பிடிச்சிட்டு வரதுக்கு அந்த மாதிரி இதுகளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சின்னது வந்து 1500, பெருசு வந்து 1900 விலைக்கு கொடுக்குறேன், பெரிய தோண்டி. அடுத்ததாக பார்க்குறது ஒரு கொம்புலேயே செஞ்ச ஒரு வித்தியாசமான பீஸ் தான். பேர்டு இருக்கக்கூடியது. மேலே வந்து நல்ல ஒரு பறவை முழுசாக உட்காந்துருக்க மாதிரி, ஒரு மரக்கலையில் பேர்டு உட்காந்துருக்க மாதிரியான ஒரு வடிவமைப்பில் கொம்புலேயே செஞ்சுருக்குறாங்க. இந்த சைடும் ஒரு பேர்டு இருக்குது, அதே மாதிரி கீழேயும் ஒரு பேர்டு இருக்குது. இந்த நம்ம பக்கத்தில் இருக்க 2 சைடும் ஒரு கொம்பு இருந்திருக்கும் போல இருக்குது, அது உடஞ்ச மாதிரி இருக்குது. பரவாயில்லன்னு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இதில் வந்து கீழே வந்து ஒரு ஹோல்டரும் அதோட சுவிட்சும் இருக்குது. நமக்கு இந்த கொம்பில் செஞ்ச பொருட்கள்லாம் இப்போ கிடைக்கிறதே கிடையாது. நல்லா 1.5 அடி சைஸ் உள்ளது. கொம்பெல்லாமே ஆன்டிக் அப்படிங்கிற கேட்டகரியில் தான் வாங்குறது தான். அந்த பீஸ் வந்து 2900, 2900 விலைக்கு கொடுக்குறேங்க. அடுத்தா பார்க்குறது தேக்கில் உள்ள ஒரு பல்லாங்குழி செட்டு தான். இது ஏற்கனவே நம்ம இதே மாதிரி ஒரு செட்டு போட்டிருக்கோம். இப்போ மறுபடியும் ஆர்டர் கொடுத்து நான் செஞ்சுருக்கேன். இது வந்து உள்ளே வந்து வெளியில் வந்து இது தாயப்பலகை, உள்ளே வந்து பல்லாங்குழி. இது மாதிரி நம்ம ஏற்கனவே ஒரு 1 மந்த் இருக்கும் முன்னாடி போட்டிருந்தோம். அது கேட்டிருந்ததுனால எனக்கு அப்போ உடனே கிடைக்கல. இப்போ மறுபடியும் ஆர்டர் கொடுத்து நான் அதை செஞ்சு வாங்கியிருக்கேன். இது ஹேண்டில் மட்டும் மாற்றிருக்கோம், கொஞ்சம் டிசைனாக இருக்க ஹேண்டில் போட்டிருக்கோம். இது 2 சைடும் பார்த்தோம்னா பாக்ஸ் வேறு இருக்கக்கூடியது. அதாவது ஒரே பாக்ஸ்லேயே உங்களுக்கு தாயப்பலகையும் இருக்கும், பல்லாங்குழியும் இருக்கும். சைடில் பார்த்தோம்னா 2 சைடு, இந்த சைடு ஒன்று, அந்த சைடு ஒன்று. ஒரு சைடு நம்ம தாயத்துக்குள்ளதும், இன்னொரு சைடு உள்ளது பல்லாங்குழிக்குள்ள காயின்லாம் வச்சுக்கலாம். வித்தியாசமான பீஸ் இது. நிறைய வித்தியாசமான பீஸை விருப்பப்படுறதுனால செய்ய சொல்லி மறுபடியும் வாங்கியிருக்கேன் நான். இந்த பீஸ் வந்து 6400 முழுக்க பர்மா தேக்கில் செஞ்சது. ஆனால் இப்போ செஞ்சது, அந்த காலத்தில் உள்ளது கிடையாது, இப்போ செஞ்சது. இந்த பேட்டர்ன் நம்ம சொல்லி நம்ம செய்ய வாங்கியிருக்கிறோம். 1 அடிக்கு 1 அடி, 11 இன்ச்சுக்கு 11 இன்ச்சு வரக்கூடியது. 6400 விலை கொடுக்குறேங்க. இன்றைக்கி நம்ம பார்க்குற பொருட்கள் அவ்வளோதான். ஒவ்வொரு நாளுமே பார்த்து தான் எடுத்துகிட்டு வந்து நம்ம போட்டுட்ருக்கோம். வீடியோ பிடிக்கும்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.